எங்க அம்மா உங்களுக்கு கொடுத்தது எங்க வீட்டு பாரம்பரிய நகைங்க. அந்த நகையை எங்க அப்பா அவர் கையால அண்ணத்தோட கல்யாணத்துல அவ கையில கொடுத்தாரு. அப்பவே அது எனக்கு வேண்டான்னு சொல்லி அதை என் அம்மா கிட்டயே அண்ணன் திருப்பி கொடுத்துட்டா. அவ்வளோ ஏன், அந்த மொத்த நகையும் எங்க வீட்டுல தான் இத்தனை நாளா இருந்துச்சு. அப்பெல்லாம் எடுக்கணும்னு யோசனை வராம இங்க உங்ககிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதை எடுக்கணும்னு அண்ணத்துக்கு தோணி இருக்கோ? அங்கதான் இவ திருட்டு புத்திய நாம புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாளும் அந்த நகை இங்க வீட்டுக்குள்ள இருந்தப்போ என்னைக்கா இருந்தாலும் அது நம்ம கைக்கு தான் வரப்போகுது. அத போய் நாம ஏன் எடுக்கணும்னு அமைதியா இருந்திருப்பா. இப்ப உங்க அம்மாவே கமிஷனர் கிட்ட மொத்த நகையும் தூக்கி கொடுப்பாங்கன்னு நினைச்சிருக்க மாட்டான். இப்போ அவ கண்ணு முன்னாலேயே கொடுத்ததும் கைக்கு சிக்கினது வாய்க்கு சிக்கலையேன்னு கை வச்சிருப்பா. நரம்பு இல்லாத நாக்கு என்ன வேணா பேசும், கடிவாளம் இல்லாத மூளை என்ன வேணா யோசிக்கும். ஆனா உங்க கற்பனைக்கெல்லாம் அண்ணன் குற்றவாளி ஆக முடியாது. நான் தேவையில்லாம சந்தேகப்படல அங்கிள். ஆரம்பத்துல இருந்தே இந்த கல்யாணத்தை நிறுத்த இவ தான் பிளான் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இந்த நகைங்களை எடுத்து வச்சு பிரச்சனையை உருவாக்கி இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்றா. நான் அந்த வகையில தான் இவ மேல சந்தேகப்படுறேன். ஏன் அண்ணோ, உன் மேல நான் எவ்வளவு மதிப்பும் மரியாதையும் வச்சிருந்தேன். இவ்வளவு சீப்பா நடந்துக்கிற. 2 பேரும் இனி ஒரே வீட்டுல தான் வாழ போறோம். நல்லது கெட்டதெல்லாம் ஒன்னாதானே அனுபவிக்க போறோம். கேவலம் இந்த நகை மேல கண்ணு வச்சிட்டியே. இந்த பாரம்பரிய நகைங்களை ஆண்டி எனக்கு கொடுத்ததுதான் உனக்கு பிடிக்கலன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே இதை உன்கிட்ட கொடுத்திருப்பனே. எனக்கு தெரியாம நீ இதை எடுத்து வச்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி ஒரு கேவலமான புத்தி எங்களுக்கு இருந்திருந்தா நாங்க இந்த மண்டபத்துக்கே வந்திருக்க மாட்டோம். டேய், இவளுக்கு நீ வக்காலத்து வாங்காதடா. எனக்கு தெரிஞ்சு இவ தான் இந்த காரியத்தை பண்ணிருப்பா. தங்கம், எதுக்கு தேவையில்லாம பேசிக்கிட்டு? சந்தேகம்னு வந்துட்டா அது அந்த இடத்துலயே தீர்த்திடணும். நீ முதல்ல போலீஸ்க்கு போன் பண்ணு. இருங்க 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 நான் எதுக்கு இருக்கிறேன்? போலீஸுக்கு போன் அடிப்போம், வருவாங்க, அவங்களே கண்டுபிடிக்கிட்டோம், அப்புறம் அசிங்க படட்டும். இந்தாங்க மேடம். ஹலோ இன்ஸ்பெக்டர் சார். வாங்க இன்ஸ்பெக்டர். மேடம், நகை காணாம போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இப்பதான் ஒரு 1 hour இருக்கும் சார். ஓகே மேடம், நான் வரும்போது லோக்கல் பேட்ரோலுக்கு போன் பண்ணிட்டு தான் வந்தேன். சந்தேகப்படுற மாதிரி யாராவது நடமாடினாங்கன்னா என்கொயரி பண்ணுவாங்க. முதல்ல நாம இங்க இருக்கிறவங்கள செக் பண்ணிடலாம். கான்ஸ்டபிள்ஸ், ஒரு 2 கான்ஸ்டபிள்ஸை என்ட்ரன்ஸ்ல நிக்க வைங்க. லேடி கான்ஸ்டபிள்ஸை லேடிஸை செக் பண்ண சொல்லுங்க. மத்தவங்க ஆம்பளைங்களை செக் பண்ணுங்க. யாரும் மிஸ் ஆயிடக்கூடாது. போங்க, சீக்கிரம் சீக்கிரம் போங்க.